இன்னைக்கு நம்ம சேனல்ல புதுசா ஒரு கான்செப்ட் ஆரம்பிக்கிறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாய்க்குள்ள இருக்கும் அமேசான் பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் வந்து நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து 500 ரூபீஸ்க்கு கம்மியான அமேசான்ல இன்ட்ரெஸ்டிங்கான பொருட்கள், அது பிரோஜனமே இல்லாம கூட இருக்கலாம், ஆனா எக்ஸைட்டிங்கா இருந்துச்சுன்னா அந்த மாதிரின்னு கூட யோசிச்சு பாருங்க. ஃபுல் செப்பல் அந்த மாதிரி வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எது வந்து பிரோஜனமாக இருக்குங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஸோ ஓகேவா, லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். எனக்கும் இது புது விஷயம் அந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுலாம். ஸோ ஹோப் இட் ஷுட் பி குட். அண்ட் என் முன்னாடி வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 இங்கே ஒரு 8 பேர் இருக்காங்க. இவ்வளோ கூட்டமாக என் வாழ்க்கையில் வந்து ஒரு வீடியோ பண்ணதே இல்லை. அதனால எனக்கும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பேக்கிங்குள்ள இன்னொரு பேக்கிங் இருக்குது. என்னது வாமிட் ஸ்ட்ரெஸ் டாயா? ஓ, ஐ திங்க் இதை வந்து இதுக்குள்ள ஊற்றி இதை நம்ம வாமிட் பண்ண வைக்கிறது தான் இதோட பர்பஸ், கரெக்டா? ஓ, இது வாமிட் ஸ்ட்ரெஸ் டாய் கிடையாது, வாமிட் மேக்கிங் டாய். நம்ம கம்பெனி ஆட்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற முதல் அரிய பொருள் என்னன்னா வாமிட் டாய். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து யாரையாவது இந்த மாதிரி போட்டு டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க உட்காந்துட்டு இருக்கப்போ போய் சட்னு போட்டு என்ன கண்ட விட நம்ம யோசிச்சுட்டு இருக்கப்போ இதை அமுக்கி அது கிட்ட விட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்து. கூல் ப்ராடக்ட் 1. அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போவோமா? ஆரஞ்ச் ஃப்ராக்ரன்ஸ். ஸோ இதில் ஹைலைட் என்னென்னா என்ன வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் பார்க்கல. ஸோ அதனால் நானும் உங்கள் கூட சேர்ந்து என்னடா இது அப்படின்னு நானும் தான் பார்த்துட்ருக்கேன். எல்லாமே சைனீஸில் தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். சரி, இதுக்கு பேர் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ சோலார் இன்டர்ஸ்டெல்லார் அரோமா. ஓ, இன்டர்ஸ்டெல்லார் அரோமா தெரப்பி வென் சாட்டர்ன் மீட்ஸ் லைட். இது பேரில் சென்டென்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. அங்கே சனி கிரகம் சூரியனை சந்திக்கும் பொழுது அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. கார் ஃப்ராக்ரன்ஸ். ஓ, இது காரில் வச்சுக்கலாம். இங்கே என்ன போட்டிருக்காங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. புல் அவுட் த அப்பர் கவர். இழுத்து தான் இருக்குது. டேர் ஓப்பன் பேக்கேஜ் ஆஃப் ஃப்ராக்ரன்ஸ் பிளாக் சிப்ஸ் அண்ட் புட் தம் இன். சூரிய வெளிச்சம் படுறப்போ இது சுத்தும். ஸ்மெல்ஸ் குட் டெஃபினெட்லி. எஸ். 3 வருஷம் வாரண்டி போட்டிருக்காங்க. எனிவே, நம்மளோட கம்பெனியில் இருக்கிற 3வது அரிய வகை பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பி ஸ்கை லைவ் எவ்ரி செகண்ட். லிவ் எவ்ரி செகண்ட், சாரி, லிவ் எவ்ரி செகண்ட். இப்படி தலையில் நம்ம முடி சீவுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாற்றுறதுக்கு வேற ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கால்ப் மசாஜரா, பட் இது வந்து என்னையை பொறுத்தளவுக்கு ஹேர் கோம் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்ரெடி ஆர்வா கோலரில் ஓப்பன் பண்ண மொதல் ப்ராடக்ட்டு. நல்லா இருக்குது. ஆக்சுவலாக காலில் போட்டோன்னா வலுவலுன்னு இருக்குது, ஜாலியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த ரிவ்யூ ஃபுல்லாக நான் போட்டுக்கிறேன். பிளாஸ்டிக்கில், ஆக்சுவலாக கிளாத்தில் வச்சுருக்காங்க. இது வந்து வீட்டில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, அம்மா வாங்கியிருப்பாங்க. ஓகே, இப்போது இதை கிழிச்சாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இது இருந்துச்சுன்னா இதை அப்படியே இப்படி மடித்து அதுக்கு மேலே இதை மடித்து இப்படி நம்ம மூடி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை இப்படி மூடி வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஆர்டர் பண்ணி சந்தோஷமாக இருந்துக்கலாம். அடுத்த பொருள் ட்ராவல் க்ளூவர். இது இந்த அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகுது. ட்ராவல் க்ளூவர். நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம வந்து ஐயோ பிச்சுட்டேன். ஓ, அந்த மாதிரியா? இந்த குட்டி குட்டியாக வந்து ஏதாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு. அப்போது நம்ம இங்கே வந்து இது முதல்ல பண்ண முதல் சம்பவ அழுக்கு இங்கே கொஞ்சம் இருக்குது, அது ரிமூவ் ஆகுதான்னு பார்ப்போம். இந்த ப்ளூ கலர் ஸ்டெயின்ஸ்லாம் சின்னதாக இருக்கிற இந்த மைன்யூட் டஸ்ட் எல்லாம் இதில் அழுக்கு ஒட்டிக்கிச்சு.
என்னால் ட்ராவல் அப்போ சும்மா இதில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்குது ரிஃப்ளெக்ஷன், அதை நம்ம பார்த்துக்கிறதுக்கு இந்த ஷேவ் பண்ணுறதுக்குலாம் இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் வந்த லிஸ்ட்லேயே நம்ம சீன நாட்டில் நம்ம வந்து டிபெண்ட் ஆகாமல் இந்தியாவில் செஞ்சது தான். மோடிஜி இதை பார்த்தா சந்தோஷப்படுவார். ஜாலியாக இருக்குது. அழுக்கு எடுக்கிறது ஆனால் இது அழுக்கு எடுக்கிறத விட அமுக்கி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இல்லை ஆக்சுவலாக ஜாலியாக இருக்குது. இதை யாராவது பார்த்து என்னடா இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு நினச்சி யோசிச்சிங்கன்னா இதை கையில் வாங்கி பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க. ஜாலியாக இருக்குது, குளு குளுன்னு இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் நான் அன்பாக்ஸ் பண்ணதில் இதுதாங்க பெஸ்ட் ப்ராடக்ட். சீரியஸாக வேறு லெவலில் இருக்குது. ஜாலியாக இருக்குது. கீபோர்டில் வந்து நிறைய அழுக்கு இருக்குது. ஸோ அதனால் இதை நம்ம உருட்டி பார்ப்போம் அதில் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக க்ளீன் ஆகுது. ஆக்சுவலாக செமையாக அழுக்கு இருக்குது. நான் க்ளோஸ்அப்பில் பார்க்குறப்ப எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. இந்த F2 இருக்குல்ல, F2 செம அழுக்காக இருந்துச்சு. இது ரன் ஆன உடனே அந்த அழுக்கெல்லாம் மயமாக மறைஞ்சிருச்சு. ஸோ இது வந்து ஒரு சூப்பர் கிளீனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதில் கண்டிப்பாக நான் ஆர்டர் பண்ணக்கூடிய பொருள் மறுபடியும் இதை நான் ஆல்ரெடி சொல்வேன். லேசி ரீடர் நான் தான் இது. இதுக்கு ஒரு புக் வேணும் நம்மளுக்கு. ரீட் அட் அ 90 டிகிரி ஆங்கிள். இப்படி நம்ம புக் வச்சு வாசிக்க முடியும். ஆனால் இவங்க இங்கே புக் வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு எப்படி வாசிக்கிறதுன்னு சொல்ல போகிறாங்க. வெல்கம் டு கிரிகாலன்ஸ் மேஜிக் ஷோ. நான் இப்போ நேராக பார்த்து இங்கே என்ன இருக்குதுங்கிறத வாசிக்க போகிறேன். ஆரம்பிப்போமா? நேராக பார்த்துட்டு இருக்கேனா? ஆக்சுவலி திஸ் இஸ் குட். நேராக பார்த்துட்டு இருக்கேனா? நீங்கள் சொல்லுங்கள் எத்தனாவது பேஜில் இருக்கிற எதை வாசிக்கணும். இப்போ இங்கேருந்து கேமராவில் தெரியும். பட் ஐ எம் லுக்கிங் ஸ்ட்ரைட். ஸோ டெல் மீ அ பேஜ் நம்பர் அண்ட் ஐ வில் ரீட். 69. ஓகே. எத்தனாவது லைன் வாசிக்கணும்? 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Win than he would thought. We went on to draw that game. கிளாப் பண்ணுங்க பைலாரோ. என்ன இது எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் பண்ணியிருக்கோம். வேற லெவல். This is also personal recommendation from MG to MG squad. This is fun. இது சூப்பராக இருக்குது. இது ஜாலியாக இருக்குது. இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இது வந்து ஒரு பாட்டில் ஓப்பனர். இதை முதல்ல ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓகே. இதை நம்ம இப்படி பிடிச்சி இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நவீன எந்திரம் இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ண போகிறது. இது ஒரு வெர்ஜின் பாட்டில். இதை வந்து நம்ம இப்படி வச்சு ஓப்பன் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ண முடியுது. ஸோ இதுவும் ஓப்பன் பண்ண முடியுது. இது பாஸ் ஆகிடுச்சுன்னா திஸ் பாசஸ் த டெஸ்ட். இதை வச்சு நம்ம எல்லா மூடியும் திறக்க முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற பாட்டிலை நீங்கள் திறக்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் போய் இதோட விலை என்ன 200 ரூபீஸ் கொடுத்து உங்களோட 10 ரூபாய் ஊறுகாய் ஜாரை சூப்பராக திறக்க முடியும். எனக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ணுறவங்களோட வேலை பார்க்குறப்போ சந்தோஷப்படுறதா பயப்படுறதானே எனக்கு தெரியல. இந்த ரிமோட்டுக்கு நம்மளுக்கு பஞ்சமே கிடையாது. பின்னாடி கூட இதை வச்சு தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிருக்கோம் லைட்ஸு. ஸோ சைனாலேருந்து யாராவது பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட்டுக்கு பதிலாக உங்களுக்கு தமிழ் புரியாதுல இசோங் காங் எதோமோ எங்கா இதை இங்கே மாட்டி இப்போ நான் இதை ஆன் பண்ண உடனே இங்கே வந்து ஒரு சூரிய உதயம் நடக்க போகுது ரூம்குள்ளே. எப்படி மேஜிக் ஷோ எப்படி மாசா? இன்னொரு மேஜிக் ஷோ காமிக்கிறேன். ஸ்மூத்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ஆப்ஷன் இருக்குது, ஃப்ளாஷ். எப்படி? சரி ஓகே, நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்டுக்கு வந்துடுவோம். இதை நான் அவ்வளோவெல்லாம் ஓகே ஃபைன், பட் நாட் ஆஸ் எக்ஸைட்டிங் ஆஸ் சூப்பர் க்ளீன். திஸ் இஸ் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஸ்டில். ஓகே, நம்மளோட கடைசி மேஜிக் ட்ரிக் என்ன? அன்பாக்சிங்காக ஆரம்பிச்சது கடைசியில் மேஜிக் ட்ரிக்காக முடியுது. நம்மளோட கடைசி மேஜிக் ட்ரிக் என்னன்னா கீழே இருக்கிற கயிறு இப்போ மேலே போகுது. எப்படி மாசா? எது இப்படி இவ்வளோ மேலே போச்சுன்னா அவ்வளோதான் வேற. இது
ஆனால் நான் வந்து பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே இருக்குது ஆக்சுவலாக, நல்லா இருக்குது. இதில் என்ன எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குன்னா, இட் ஃபீல்ஸ் லைக் கையில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இதில் தண்ணி இல்லை. அது ஏன் அப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நாங்கள் வாங்கின 500 ரூபாய்க்கு கீழே இருக்கிற மட்டமான ப்ராடக்ட்ஸ் இது வந்து பெரிய அன்பாக்சிங்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி அமேசானில் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் தெரியும்னா அந்த ப்ராடக்ட் பேர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வேணால் அதையும் ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து அதையும் ரிவ்யூ பண்ணுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி கேவலமான ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்ணுற வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ அவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். பை எம்ஜிஸ். சியர்ஸ்.